மக்களை கொடூரமாக தாக்கி காவல்துறைக்கு எதிராக நீங்கள் தற்போது மன்னார் டிஸ்ட்ரிக்ட் ஏஎஸ்பி இந்த இடத்துல கலகம் அடக்கும் பிரிவினர் அல்லது காவல்துறையினர் இந்த இடத்துல வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வாகனத்திலே கலகம் அடக்கும் போலீசார் போலீஸ் கலைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சார். அந்த இடத்துல போங்க, போக்குவரத்துகளை போங்க. சரியான போங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் வந்து இன்றைக்கு எங்க நிற்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், உலகளாவ ரீதியிலேயே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போய்கொண்டிருக்கின்ற இந்த மன்னார் காற்றாலை சம்பந்தமான போராட்டம் இன்றைய நாளிலே மாவட்டத்திலே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த ஏற்பாட்டு குழுவினர் இந்த இடத்திலே ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை காணொலி யாழ்ப்பாணத்தில் இருந்து இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. மன்னார்லே ஏற்கனவே, அதாவது மன்னார்ல ஏற்கனவே கிட்டத்தட்ட 14 காற்றாலைகள் 14 காற்றாலைகள் மன்னார்ல ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது. அந்த காற்றாலைகள் எல்லாத்தையும் செய்த தற்போது காற்றாலை வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற சீலன் போன்றவர்கள் தான் அந்த நேரத்தில் இருக்கின்ற எங்களுடைய டக்ளஸ் ஐயாவுடன் கூட இருந்து கொண்ட காலத்திலே அவர்கள் தான் அதை திறந்து வைத்தார்கள் என்று புகைப்படங்கள் ஊடாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக நாங்கள் காண முடிகிறது. ஆனால் இது நாங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களிலே இது தற்போது ஒரு ரைண்டிங்காக போய்கொண்டிருக்கிற விஷயம். சீலன் என்பவர் என்ற ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கிறது. சீலன் என்பவர் அவர் ஒட்டுக்குழுவை சேர்ந்தவரா? தற்போது காலங்களிலே மஹிந்தா கோட்டாபய ராஜபக்த ரணில் அவர்களோடு கூடி இருந்த டக்ளஸ் தோவாங்காவுடன்
இருந்து பல வேலைகளை, அதாவது திருட்டுத்தனமான வேலைகளை, ஒரு மக்களுக்கு உகந்த அல்ல தேவையற்ற விஷயங்களை செய்ததாகவும் மக்கள் ஊடகங்களிலே குறிப்பிட்டு வருகிறார்கள் ஊடகவியலாளர்கள். அந்த வகையில் அதையும் நாங்கள் தெளிவான ஒரு காணொலியாக தருகின்றோம். தற்போது நாங்கள் மன்னார் பாலத்தை நெருங்கிவிட்டோம். தற்போது போலீசார் காவல் கடமையில் ஈடுபட்டு இருந்தால் காணொலிகளை பதிவு செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மன்னாருடைய ஒரு அரிய பொக்கிஷம், மன்னார் கோட்டை. அது சம்பந்தமாக ஒரு பல காணொலியும் உங்களுக்கு தருவோம். ஒரு டைம் இருக்கேக்கு வந்து இந்தியாவில் மன்னார்லுடைய தொழில் செய்கிற இடங்கள் இருக்கு, மன்னார் தொழிலாளர்கள். இன்றைக்கு என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு சம்பவங்கள் பல மோசமாக இருந்தன. நிறைய காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். இடத்திலே பாரிய மக்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். போராட்டத்துக்கு இடத்துக்கு சொன்ன மாநாடத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது என்று இன்னொரு காணொலியோட பார்க்கலாம். சொல்லியா இந்த பெரிய பாக்கெட் முன் பாக்கெட் இருக்கோ அது மேக் இருக்கும், இது இருக்கும், ஸ்டாண்ட் இருக்கு மட்டும். இதை வச்சிருப்பீங்களே கவனம்.
ஹரிலைக்கு எதிரான போராட்டத்திலே மக்கள் பெருமளவான, அதாவது வரலாறு காணாத சனத்தொகைகள் மக்கள் பெருங்கூட்டமாக கூடியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே பாரிய போலீசார் காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே மக்கள் இந்த இடத்துல ஒற்றுமையாக ஒன்று கூடிக்கொண்டு இருப்பதை நாங்கள் இந்த காணொலியூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். வரலாறு காணாத மக்கள், அதாவது மாவட்ட ரீதியாக இந்த மக்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே வரலாறு காணாத மக்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த இராணுவம் மக்களுடைய குரலுக்கு செவிசாய்க்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அல்லது போனால் கடந்த நாட்களிலே நடந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்க இருக்கிறதா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுடைய குரலுக்கு சரியான நியாயத்தை கொடுக்குமா, அல்லது இந்த காற்றாலை வேலை திட்டத்தை தற்போது இடைநிறுத்த முடியுமா? இடைக்காலத்துக்காகவது இந்த அரசாங்கம் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, மக்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கும் முகமாக இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாகவும் நிறைய மக்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அன்றைய நாளிலே குருவானவர்களின் தலைமையிலே இந்த இடத்திலே இருக்கின்றது. இந்த அரசாங்கம் சரியான பதிலை கொடுக்குமா இல்லையா என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தெரிந்துவிடும். இந்த ஆர்ப்பாட்டம் என்ன விதத்தில் முடிய போகிறது என்று எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களுக்காக மன்னாரிலிருந்து உங்கள் ஆர்கே ரெஜி. வேண்டாம் 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 அராஜகம் வேண்டாம். அடிக்காதே 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 வேண்டாம் 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 சேனல் 4 அண்ணா. എന്റെ വോയിസ്
கிட்டத்தட்ட வரலாறு காணாத பல மாவட்டங்களை ஒருங்கிணைத்த இந்த போராட்டம் வெற்றி நடை போடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது எங்களுடைய மதிப்புக்குரிய மதகுரு குதுமார்கள், அடுத்தது பௌத்த மதகுருமார்கள், இன்னும் முஸ்லிம் குருமார்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுடைய வேண்டுகோளை கேட்டு இதை சற்று பரிசீலனைக்கு எடுக்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கின்றது. தற்போது நிரந்தரமாக இதை தடை செய்யாவிட்டாலும் தற்போது எங்கள் மக்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க இதை ஒரு இடைக்கால தடை உத்தரவை வழங்க வேண்டும் என்றாலும் இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு செவிமடுக்குமா? தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். கருத்து இருந்து உங்களுக்காக உங்கள் ஆர்கே விஜய். எங்கள் மண்ணை அழியாதே. இந்த இடத்துல காவல்துறையினர் பெருமளவான காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றனர். என்னத்திற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையிலே இந்த இடத்திலே நிறைய மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்.
வேடிக்கை பார்க்காதே. வேடிக்கை பார்க்காதே. தற்போது மாவட்ட பிரதேச செயலகத்திலே மாவட்ட செயலகத்திலே நின்று கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே மாவட்ட செயலகத்திலே அந்த காவலரால் லொக் போடப்பட்டு இருக்கின்றது. தற்போது பிரதேச செயலகத்துக்கு முன்னாலே மாவட்ட பிரதேச செயலகத்துக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவலாளிகளுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. Kala
இந்த இடத்துல ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் கச்சேரியில் இருக்கிற காவலாளர்களுக்கும் இடையிலான தகராறு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. சன கூட்டம் நெரிசல் காரணமாக எங்களுக்கு இந்த காணொலியை தெளிவாக எடுக்க முடியவில்லை. எல்லோருமே ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறபடியால் தற்போது மன்னார் மத்திய நகரம் ஆர்ப்பாட்டத்திலே மூழ்கி இருக்கிறது, சூடுபடுத்தி இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த வகையிலே மக்கள் அதாவது மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த வெயிலிலே நெருப்பொழும்புகிற வெயிலிலே சுடுதார் ரோட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டு போராட்டத்தை அமைதியாக போராட்டத்தை முன்னெடுக்கிறதாக சொல்லுகிறார்கள். இந்த வகையில் குருவானவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மக்கள் அமைதியாக உட்காருகிறதை நாங்கள் தற்போது காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே மாவட்ட செயலாளர் வருகை தந்திருக்கின்றார். ஆனால் அவர் கேட்டுக்கு உள்புறமாக இருக்கிறபடியால் இன்னும் அந்த கதவுகள் துறக்கப்படவில்லை. மாவட்ட செயலாளர் தற்போது அந்த இடத்திலே வருகை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய மன்னார் மாவட்ட ஜி என்று சொல்லப்படுகின்றவர் இவர்தான் இப்போ தற்போது சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். ஆனால் இன்னும் கதவுகள் திறக்கப்படாத நிலையிலே இருக்கின்றன. வரலாறு காண முடியாத பெருந்திரளான மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மக்களுடைய அவல குரலுக்கு இந்த அரசாங்கம் செவிசாய்க்குமா? இந்த இடத்திலே காவல்துறையினர் வருகை தந்திருக்கின்றனர். அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம்.
உண்மை. இவங்களுக்கு இங்கே இருந்து நீங்க சாகுறது அங்கே போனோம்டா அந்த பௌராக்களுக்கு அடிச்சு விடாங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க அங்கே வெளியே பார்த்துக்கோங்க. அவங்க உள்ளே இருப்பாங்க கவர்மெண்ட் சம்பளம் கொடுப்பாங்க வாங்கிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து எவ்வளோ காலம் அந்த போராட்டம் நடக்குது? 57வது நாள். தற்போது ஆர்ப்பாட்டக்காரர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த கதவுகள் மாவட்ட செயலகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கின்றன. அதை நாங்கள் இந்த காணொலியாக பார்வையிடலாம். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் மதகுருமார் ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்ட மதகுருமார்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது. அமைதியாக உட்கார்ந்து தயவு செய்து அமருங்கள். அமைதியாக அமருங்கள். தயவாக கேட்டுக்கொள்வோம். அமர்ந்து கொள்ளுங்கள். அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து அவர்கள் என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் என்னோட நம்ம எதுவும் செய்யறது அப்பொழுது அவர்கள் அந்த கடிதத்தை முழுமையாக வாசித்து என்னிடம் கையெழுத்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பும் நமது பிரிஜைகள் குழு சிட்டிசன் கமிட்டி தலைவர் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை கையெழுத்திருந்தார். அந்த கடிதத்தின கூட நான் உடனடியாகவே மீன்மதங்கி ஜனாதிபதி அவர்களுக்கு கையளித்து அனுப்பி மின்னஞ்சல் மூலமாகவும் தொலைநகல் ஊடாகவும் அனுப்பி அதன் பிரதியையும் எமது மார்கஸ் ஃபாதர் அவர்களிடம் கையெழுத்திருந்தேன். இன்றைய தினமும் இப்பொழுது இந்த கடிதம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் உங்களது சிபாரிசுகள் கோரிக்கைகளை நீங்கள்
கையெழுத்திருக்கிறீர்கள். அந்த விடயங்களை நான் உண்மையில் தற்பொழுது முன்னுரிமைப்படுத்தி தற்பொழுது ஒரு மணித்தியாலத்துக்கு இடையிலே இந்த கடிதத்தினை மேன்மதங்கி ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்காக கொண்டு செல்வதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் அவர்களிடம் அவர்களுக்கு அந்த முகவரியிட்டு உடனடியாக அனுப்பி அதன் பிரதியையும் நான் மன்னர் சிட்டிசன் கமிட்டி அவர்களுக்கு வழங்க இருக்கின்றேன். எனவே இது தொடர்பாக அச்சங்குளத்தவரை இந்த கடிதம் உடனடியாகவே மேன்மதங்கி ஜனாதிபதி அவர்களின் கைக்கு கிடைக்கும். எனவே அதன் உண்மையில மேன்மதங்கி ஜனாதிபதி தான் தீர்மானமுடைய எடுக்கிற பொறுப்பு அவரிடம் தான் இருக்கின்றது. எனவே நாங்கள் உங்களது கோரிக்கைகள் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் அவருக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் நிச்சயமாக மக்களது கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளித்து ஒரு நல்ல ஒரு முடிவை வழங்குவார் என்ற நம்பிக்கை கொண்டு இருக்கின்றது. நன்றி, வணக்கம். மக்களை கொடூரமாக தாக்கி காவல்துறைக்கு எதிராக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? இது எத்தனாவது கடிதம்? காவல்துறை கொடூரமாக தாக்கியதற்கு எதிராக நீங்கள் எடுத்த ஒரு கண்டன அறிக்கை கூட நீங்க இதுவரை விடையிலேயே. அதுக்கு என்ன கருத்து? අපි මෙතන ඉන්නේ අම්බුලන්ස් මාරු වෙනවා ඉස්පිරිතාලේ යන රැකවල මාරු වෙනවා වෙන කවුරුත් යන්න දෙන්නේ අපිට එන්න ඕනේ මෙතන එදා අපි කරපොල් වෙලෙනමේ අපේ භූමි ආරක්ෂාව අපි ආවේ ඒත් අපිට පායමයි අමලමයි අප කොල්ලගේ සත්‍ය පොලිසිය මෙතන එන්න ඕනේ පොලිසිය අපි සමාන වෙන්න ඕනේ சொல்ல முடியாது. நாங்கள் கட்டுப்படுத்தலாம். தற்போதைய ஆர்ப்பாட்டமானது நிறைவு பெற்ற வகையிலே தற்போது ஒரு சிலரின் நடவடிக்கையாலே இந்த குழப்பம் நடக்காதாக இங்கே இருக்க சில பேர் விசனம் தெரிவித்து வருகிறார்கள். காவல்துறையினர் அமைதி காக்கிறார்கள்.
தங்களுக்கு அன்று அடித்ததை வன்மையாக கண்டித்து இந்த தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது போராட்டகளமாக தோன்றுகிறது. அந்த வகையிலே காவல்துறையினர் அமைதி காத்திருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு முன்னுக்கு வந்து அமைதியை குலைக்கும் வகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே கலகம் அடுக்கும் பிரிவினர் அல்லது காவல்துறையினர் இந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாகனத்திலே கலகம் அடக்கும் போலீசார் இந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்.
காய்ச்சாச்சு போலீஸ் கலைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு போங்க, வேப்பமரத்துக்குள்ள போங்க. சரியான போங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஒருக்கா நம்ம முதல்ல போய் நின்ன இல்ல எதை கதைக்கிறாங்கன்னு கேளுங்க. முதலாவது அந்த இடத்துக்கு போய் எதை அவங்க கதைக்கிறாங்கன்னு கேளுங்க. தயவு செய்து எல்லாரும் அங்க போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் போங்க, முன்னாடி போங்க. அந்த எல்லா மக்களும் மரத்துக்கு பின்னுக்கு வாங்க, கோவிக்காம எல்லா மக்களும் மரத்துக்கு பின்னுக்கு வாங்க, கோவிக்க வேணாம். நம்ம ஆர்ப்பாட்டம் தொடரும். எல்லா மக்களும் எல்லாம் மரத்துக்கு பின்னுக்கு வாங்க, கோவிக்காம எல்லாருமே. எல்லாரும் வேப்பமரத்துக்கு கீழே போகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யாருமே வன்முறைகளை நாங்க கையில் எடுக்க இயலாது. எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு. சட்டம் ஒழுங்குபடுத்த நாங்க நடந்து கொள்ளணும். எல்லாரும் வேப்பமரத்துக்கு கீழே வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வேப்பமரத்துக்கு போகும். எல்லாரும் வாங்க, ஒத்துழைப்பு தாங்க. ஒரு நாளைக்கு அதே நேரத்தில் போராட்டம் நாங்களே உடம்புல இருக்கக்கூடாது. அதனால ஒத்துழைப்பு தாங்க. எல்லாரும் வேப்பமரத்துக்கு அதே நேரம் கொடுத்தா மன்னிப்பு பண்ணி குடிக்க நீங்க சொன்னாதான் போக மாட்டாங்க.
केवल आरक्षा करते एक करोड़ कोट नीति अनुकूल परिस्थिती कराने आरक्षा करने का भाई अपने ओळखते मुश्किल नाही महाजनता जीवत्ती मी ऐतिहात केलं भाषण केलं तर आम्ही भांडलो Just stop that. Yeah, stop that. And we are control the people. Okay, please. Right. Father, தற்போது மன்னார் டிஸ்ட்ரிக்ட் ஏஎஸ்பி அவர்கள் தற்போது போராட்டக்காரர்களோடு சமாதான முறையிலே கலந்துரையாடி இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள். அன்றைய நாளிலே நடந்ததை இட்டு தாங்கள் மனம் வருந்துவதாக கூறியிருக்கிறார். அந்த வகையில் தற்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதியாக இருப்பதாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. கட்டளை பிறப்பிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே அந்த நிலைமையை தோற்றுவிக்காமல் இன்றைய போராட்டம் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அரசாங்க அதிபருக்கு மகஜர் கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் உடனடியாக ஜனாதிபதியின் கவனத்துக்கு இதை கொண்டு செல்வதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய போராட்டத்தை இத்தோடு முடித்துக் கொண்டு தயவு செய்து இங்கிருந்து எல்லோரும் வீடுகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கட்டுமானங்கள் காரணமாக வெள்ளம் கடலிலே சென்றடைய முடியாத வகையில் பெரும் வெள்ள பாதிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இங்கே நிறுவப்பட்ட காற்றாலைகள் காரணமாக இந்த மன்னார் தீவு பகுதியிலே வாழ்கின்ற மக்களுடைய இயல்பு வாழ்வுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அனுபவ ரீதியாக கொண்டுதான் இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகல மக்களும் சிவில் அமைப்புகளும் கூட்டாக இணைந்து இந்த திட்டத்தை எதிர்க்கின்றார்கள். இந்த திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது மன்னார் தீவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாழ்வியலை முற்றாக அளிக்கக்கூடியது. அந்த வகையில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும். எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு கடந்த அரசாங்கங்கள் போன்று ரணில் மற்றும் கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்கள் முன்னெடுத்த அதே விதமான அராஜகமான போக்கிலே அனுபகுமார திசாநாயக்காவும் ஒரு ஜனநாயக ரீதியாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த போக்கிற்கு நாங்கள் ஒருபொழுதும் ஒத்துழைக்க முடியாது. நாங்கள் எப்பொழுதும் இந்த மக்களோடு இந்த போராட்டத்தை பலப்படுத்துவோம். அனைத்து மக்களும் இது மன்னார் மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தினுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனை. ஆகவே அனைத்து பிரதேச மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.